வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது வருஷத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம், அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா, கிரக மாற்றங்கள் என்ன இருக்குது அதை வைத்து தான் பலன் சொல்ல முடியும். சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாதப்பலன். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வந்துட்டார், அதனால் இது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி 4ஆம் தேதி மகரத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள் இருந்து சனி பகவான் 2ஆம் இடம் செல்கிறார். 20/12/2023 அது முதல் மாற்றம். மார்கழி 9 25/12/2023 விருச்சகத்துக்கு சுக்கிரன் மாறுறார். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இதெல்லாம் இந்த மாதத்துடைய மாற்றங்கள். இந்த மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், இதெல்லாம் சேர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது துன்பத்தை தரக்கூடிய இடம். 8க்குரிய கிரகம் துன்பத்தை தரக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 8வது வீடு சிம்மம். அந்த வீட்டிற்கு உரிய கிரகம் சூரியன். அவர் பிரவேசிக்கும் காலம் மார்கழி அப்படிங்கிறது 12ஆம் இடம். அப்போ அஷ்டமாதிபதி 8க்குடைய கிரகம் சூரியன் உங்களுக்கு எப்பயுமே துன்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இது பலம் பொருந்தக்கூடாது. ஆட்சியோ உச்சமோ கேந்திர பலமோ திரிகோண பலமோ பெற்றால் அந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. மாறாக நீச்சம் பெற்றாலோ மறைவு ஸ்தானங்களில் வந்தாலோ நன்மை செய்யும். நன்மை செய்யாத போனாலும் தீமை செய்யாது இருக்கும். இப்போ 12ஆம் இடம் வந்துட்டார், அதனால் தீமை இல்லை, மாறாக நன்மையும் ஏற்படும். எப்படி சார் நன்மை ஏற்படும்? அந்த சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கிது. அப்போ தீமை செய்ய முடியாது, அது நன்மையாக மாறும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான மாதம். ஏனைய கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன் இதோடைய மாற்றங்களும் இருக்குது. செவ்வாய் பகவான் 27 டிசம்பர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அங்கே இணைகிறார் சூரியனோடு. இந்த சூரியனோடு செவ்வாய் இணையும் போது சில சிக்கல்கள் உண்டாகும். சில சிக்கல்கள் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் உங்களுடைய அசையா சொத்துக்கள், அதில் குறிப்பாக அசையா சொத்துக்கள்னு எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, இல்லை ஒரு நிலம் நீங்கள் ஒத்திக்கு கொடுத்துருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய வாடகைதாரர் உங்கள் கூட பிரச்சனை பண்ணலாம். அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும். விவசாயத்தில் சிறு பின்னடைவு ஏற்படலாம். விவசாய நிலத்தின் மூலம் சிறு பின்னடைவு ஏற்படலாம். இந்த மாதத்தில் கிணறு தோன்றது, போர்வெல் தோன்றது அதெல்லாம் அறிவுரைப்படி வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். தை மாதமும் அந்தளவு சிறப்பாக இருக்காது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் இந்த பூமிக்கடியில் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. அடுத்த மாதம் கிரகங்கள் மாறும். மற்றபடி வெளிநாடு பயணம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஷார்ட் ட்ரிப், வெளிநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் சிறப்பை தரும். இது எல்லாத்தையும் விட மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் மாறுறார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் மகர ராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் ராசியிலிருந்து 2ஆம் இடம் போயிடுறார். அப்போ 7.5 சனியில் பெரும்பகுதியை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இனி இன்னும் 2.25 வருஷம்தான் இந்த சனி பகவான் இருக்க போகிறார் 2ஆம் இடத்துல. ராசி அதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் நன்மையைத்தான் செய்வார். அதனால் இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை. என்ன நன்மை? திருமணத்தை நடத்தி கொடுத்துருவார். சனி பகவான் நீதிமான்.
நம்ம எவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிறோமோ அது மாதிரி அவர் அதற்கு பலனை அதிகமாக செய்வார். கொஞ்சம் நம்ம தப்பு செய்தாலும் தண்டிப்பார். நீங்கள் அவருடைய சொந்த வீட்டில் பிறந்தவராக இருந்தால் கூட நியாயம் தர்மம் தான் அவருக்கு முக்கியம். அப்போது நம்மளுடைய கஷ்டங்களை அவரிடம் சொன்னோம்னா அதற்கு தீர்வு கிடைக்கும். திருமணம் தடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். பெரும்பாலும் 7.5 சனி காலத்தில் தான் திருமணம் நடக்கும். அதில் அந்த ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய நேரத்திலிருந்து அவர் கடந்து 2ஆம் இடம் போகும்போது குடும்பம் அமையும். அது குடும்பஸ்தானம். அதனால் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு வெளியே ஊரில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம் குடும்பத்தோடு இணைந்து விடுவார்கள். குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமாக குதூகலமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேரமும் வந்தாச்சு. இதை பற்றிலாம் நம்ம சனிப்பயிற்சியில் இன்னும் விரிவாக பேச போகிறோம். இருந்தாலும் மாத பலன்கள்லேயே இதை தொடாமல் பேச முடியாது. திருமண வைபவங்கள், திருமணத்திற்கான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல நேரம். பெண்களுக்கு குறிப்பாக இது ரொம்ப யோகமான நேரம். இது அருமையான மாதம், நல்ல மாதம். எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆண்டாளுடைய ஞாபகம் தான் வரணும் நமக்கு. திருப்பாவை 30 பாட்டையும் திருமணம் தடை இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக கேட்டாலோ பெருமாள் ஆலயத்துக்கு காலையில் அதிகாலையில் கோயில் திறந்துருவாங்க. போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஆண்டாளையும் சேவித்துட்டு அந்த பாசுரத்தை கேட்டாலோ பாடினாலோ சொன்னாலோ திருமண தடை விலகும். இந்த மாதம் ஆருத்ரா தரிசனம் உண்டு. நடராஜரை வணங்குவதும் தடை விலகும். இந்த மாதம் நல்ல மாதம்.